ஒவ்வொரு தடவை டேங்க்கில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் 5000 6000 கேட்பாங்க. இது வந்து அப்படி இல்லை. ஒன்று ஃபுல்லாகிடுச்சுன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் விட்டுருவீங்க. உரமாக மாறுறதுக்கு காய விட்டுருவீங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா இது உரமாக மாறிடும். இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு இதை ரெடியாக வச்சுப்பீங்க. அது ஃபில் ஆகிடுச்சுன்னா திருப்பி இதில் மாற்றி விட்ருவீங்க. இப்போ இங்கே நீங்கள் ஒவ்வொரு தரையும் வெளியே எடுத்து டேங்க்குக்கு அனுப்பிச்சு காசு செலவு பண்ண வேண்டியதில்லை. வெளியே எடுக்கிறதால என்ன வருதுன்னா, அவங்க சொல்கிற மாதிரி ஒன்று வழியில் கொட்டுறாங்க, இல்லை நீர்நிலையில் கொட்டுறாங்க, இல்லைனா ஃபீக்கல் ஸ்லேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணும். அங்கே கொண்டு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதெல்லாம் காஸ்ட்லியான விஷயம், திருப்பி பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அது வந்து இயற்கைக்கு மாறானது. நீங்கள் இது வந்து டம்ப் பண்ணி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் நீங்கள் பேப்பர்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேப்பர் டிவிலலாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் போய் ஒரு ஆள் வந்து போய் துறப்பார், அந்த ஆவி தாக்கி நிறைய இறந்து போயிடுவாங்க. சரியா, விஷவாயு தாக்கி இறந்து போயிடுவாங்க. இப்போ இதுலலாம் விஷவாயுலாம் வராது. ஏன்னா இதோட சேர்த்து அது கூட இருக்கிற ஈக்கோலை பாக்டீரியா இதை சாப்பிட்டு தண்ணியை மட்டும் கீழே இருக்கிறதெல்லாம் உறிஞ்ச அனுப்பிச்சுட்டு அதில் ஒன்று வேர் வந்து உறிஞ்சோம், இல்லை இருக்கிற தண்ணி வெளியே போய் பக்கத்தில் இருக்கிற செடிகளை வந்து வளர்த்து விடும். பட் ஃபீக்கல் ஸ்லெட்ஜ் மட்டும் அப்படியே வந்து தேங்கி அது கடைசியில் இந்த மாதிரி உரமாக மாறிடும். இதை நீங்கள் வந்து செடிக்கு யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து உலகத்திலேயே சிறந்த கழிவறை மேலாண்மைக்கு இது.